குழந்தைகளே, பெரியோர்களே, இறைவா, பார்த்தீர்களா? இறைவனை விட்டுவிட்டு குழந்தைகளே, பெரியோர்களே என்று நான் ஆரம்பிக்கிறேன். இல்லை தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் தெய்வத்தை விட்டு விட்டு குழந்தையை சொன்னீர்களே என்று கவலைப்படாதீர்கள் தாத்தா. ஓகே செல்வங்களே, தந்தைக்கு உபதேசம் அப்படி இருக்கிறது, தாத்தாவுக்கு உபதேசம். பாருங்கள், நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் உண்மையை தான் சொல்லுகிறீர்கள். ஓகே செல்வங்களே, உங்கள் 2 கண்களையும் பாருங்கள் தாத்தா. எப்படி தாத்தா? எங்கள் கண்களை என் கண்களால் எப்படி தாத்தா பார்க்க முடியும்? புரண்டு புரண்டு பார்த்தாலும் எங்கள் கண்களை எங்களால் பார்க்க முடியவில்லை. கவலைப்படாதீர்கள். என் கண்களிலே உங்கள் கண்களை பாருங்கள். அவைகள் சிலைகளைப் போல் காணப்படும். அதில் பாருங்கள், 2 கண்கள் 2 விதமான காட்சிகளை தருகிறது. கண்கள் 2 விதமான பலன்களை தருகிறது. ஒன்று பகலை பார்க்க முடியலாம், மற்றொன்று இரவை பார்க்கலாம். நாக்கை பாருங்கள், அது நல்லதையும் பேசும், தீயதையும் பேசும். காதுகளை பாருங்கள், அவைகளும் நல்ல செய்திகளையும் கேட்கும், தகாத செய்திகளையும் கேட்கும். இந்த மரங்களை பாருங்கள், அவைகளும் 2 விதமான பலன்களை நமக்கு தருகிறது. தாத்தா, என்ன தாத்தா? மரங்கள் என்ன தாத்தா 2 பலன்களை தருகிறது? அம்சங்களிலே பகலிலே பிராணவாயுவை நமக்கு தருகிறது. அதே மரங்கள் இரவிலே கரிமல வாயுவை தருகிறது. அப்படி இருக்கும்போது நாம் எதை பயன்படுத்தி கொள்ளும் என்று நாம் தான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். இரவிலே கரிமல வாயுவை தருவதால் அது நமது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல. அதனால் நாம் இரவு நேரங்களிலே மரத்தடியிலே படுத்து உறங்குவதும், மரத்தடியிலே உட்கார்ந்து காலத்தை கழிப்பதும் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. அந்த சமயத்தில் நமது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். அதே போல தான் பகலிலும் நாம் வெளிப்புறத்தில் உள்ள பிராணவாயுவை நாம் அனுபவிக்காமல் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டரும் இருக்கக்கூடாது. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் சொல்வதில்லை. பாருங்கள், ஒன்று 2 விதமான பலன்களை தருகிறது. நல்லதையும் தருகிறது, தீயதையும் தருகிறது. அப்படி இருக்கும்போது நமது பகுத்தறிவை பயன்படுத்தி கொண்டு எதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எவையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் எல்லா விதத்திலுமே அது நன்மையை தரும். ஓகே சிலர்களே, ஒவ்வொன்றை பற்றியும் விரிவாக சொல்லலாம். காதுகளை பாருங்கள், நல்ல செய்திகளை கேட்கிறது, அதே சமயத்தில் அவதூறான செய்திகளையும் கேட்கிறது. கண்களும் அப்படித்தான்.
சில நல்ல விஷயங்கள், நல்ல காட்சிகளை காட்டுகிறது. சில சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடாத அகோரமான காட்சியும் காட்டுகிறது. அது என்ன தாத்தா அகோரமான காட்சி? சொல்லுங்களே. மனுஷன் ஏமாத்துறான், அவனுக்கு துரோகம் பண்ணுகிறான், அவனுக்கு அன்பு செய்வதில்லை, மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டிய ஒரு எண்ணம் வருவதில்லை. தர்மம் செய்வோம், தர்மம் தலை காக்கும். தக்க சமயத்திலே நமக்கு உதவி தரும். நாம் அந்த உதவியை எதிர்பார்த்து கொண்டு நாம் தர்மம் செய்ய வேண்டாம். மற்றவைகள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் நினைக்கிறேன். ஓகே, சொல்லுங்களே. நாம் நல்லதையே நினைப்போம். நினைவுகளும் அப்படித்தான். நம் மனம் ஒரு குரங்கு மாதிரி, அது இப்படியும் தவறும் அப்படியும் தவறும். ஒரு பூனை எப்படி ஒரு சுவற்றின் மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதோ, அது இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமான்னு தெரியாது நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது நாம் பக்குவமாக சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு பாதுகாப்பான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்களே தாத்தா. நான் தாத்தா வெயிலில் உட்காந்துக்கிறீங்க தாத்தா.